Hi students, we are discussing about the unit 6 or human organ system. We started this lesson in our previous class. In that class we just give an intro. So what is organ system and what are the different organ systems are present in a human being. Okay, so in that there are different kinds of organ systems are there. So we discussed about some organ systems in detail. Okay, so in this lesson, so first we started to discuss about the skeletal system of our body. The skeletal system that consists of bones, cartilage and the joints. Okay, bones irukku, cartilage irukku, joints irukku. The bones provides the skeletal structural framework அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா the adult human being that consists of 206 bones and young one பேபிஸ்ல பிறந்த குழந்தைக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், 300 இருக்கும். ஓகே, ஸோ அந்த போன்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகிட்டு அது 206 போன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் டியூரிங் த மெச்சுரேஷன், டியூரிங் த க்ரோத். ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா there are two different kinds of bones that skeletal system, that are axial skeletal system and another one is appendicular skeletal system. The axial skeletal system is the main axis of our body that consists of skull, rib cage and the vertebral column. Then அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா appendicular skeleton. So the appendicular skeleton is the assistant framework for the axial skeleton. The appendicular skeleton that consists of pectoral girdle and the pelvic girdle along with its limbs. Okay, that is forelimbs and the hind limbs. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா pectoral girdle and the pelvic girdle அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, so these are discussed in our previous class. சரியா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். Then next நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா skull. The skull is made up of cranial bones and the facial bones. Okay, skull நம்மளோட மண்டை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், or it is also called as the cranium அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸ்கல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா cranium அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the skull is made up of cranial bones and the facial bones. Okay, there are 8 cranial bones. Total skull வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 bones are present. Okay, totally there are 22 bones are present in our skull. Okay, so among these 22, 8 bones are present in a cranium and 14 bones are present in a face. Okay, so நம்மளோட ஃபேஸில் இருக்கிறது வந்து பார்த்தா நம்ம ஃபோர் ஹெட்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபோர் ஹெட்டில் இருந்து நம்மளோட லோயர் ஜா வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியா. ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 போன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 போன்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 போன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அவர் ஸ்கல். ஓகே, the hyoid bone present at the base of the buccal cavity and the hyoid bone அப்படிங்கிறது நம்மளோட buccal cavity அப்படிங்கிறது நம்ம ஜா இருக்கு இல்லையா, லோயர் ஜா இருக்கு இல்லையா, நம்ம தாடைன்னு சொல்கிறோம் இல்லையா, கீழ் தாடை. ஸோ அதுக்கு கீழே ஒரு போன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது நம்மளோட வாயோட கீழ்ப்பக்கம், வாயோட ஃப்ளோர் இருக்கு இல்லையா, மவுத்தோட ஃப்ளோர், அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சாப்பாடு உள்ள இப்போ மவுத் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மவுத்து. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு உள்ள ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, அந்த ஸ்பேஸில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டங்கு, டீத்து இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த டங்கு, டீத் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பக்கல் கேவிட்டி. கேவிட்டினா ஸ்பேஸ். ஓகே, ஸோ அந்த குழி அப்படின்னு சொல்லலாம். சரியா, அந்த பக்கல் கேவிட்டியோட ரூஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாக்கை மேலே டச் பண்ணால் தெரியுது இல்லையா, அது வந்து பலேட். அதே கீழே நம்ம டச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹயாய்டு போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோர் ஹயாய்டு போன் தட் இஸ் ப்ரெசென்ட். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டரி ஆசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆசிக்கிள்ஸ் அப்படிங்கிறதும் என்ன தான் அப்படின்னா போன்ஸ் தான். ஓகே, ஸோ த ஆடிட்டரி ஆசிக்கிள்ஸ், மேலிஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 3 போன்ஸ் நம்மளோட இயர்க்குள்ளே. சரியா, ஆடிட்டரி அப்படிங்கிறது நம்ம காது. ஸோ நம்ம காதுக்குள்ளே 3 போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. there are 3 bones present inside the
ear, they are called malleus, incus and stapes. Okay, so these are the smaller bones in our body. நம்ம உடம்புலயே ரொம்ப ரொம்ப சின்ன போன்ஸ் எது அப்படின்னா இந்த 3 போன்ஸ் தான். இதில் சின்னது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேப்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி ஸ்மாலர் போன் இன் அவர் பாடி. ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் பாடி இஸ் ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தி ஸ்கல். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 22 போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ், ஹையாய்டு போனு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஷியல் போன்ஸு, மீதி இருக்க ஃபேஷியல் போன்ஸு, அதுக்கு அடுத்தது கிரேனியல் போன்ஸ், அதாவது நம்ம ஹேர் இருக்க இடத்துல இருக்க போன்ஸ் 8. இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 போன்ஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கல் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஸ்கல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் இருக்கிற ஏரியாவில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹெட்டுக்கு மேலே இருக்கிறது ஃப்ராண்டல் போன். தென் அடுத்தது கொஞ்சம் பின்னாடி வந்து போனோன்னா இது வந்து பெரைட்டல் போன். அண்ட் 2 சைடு நம்ம காதுக்கு மேலே, சரியா, அது வந்து டெம்போரல் போன். அண்ட் பின்னாடி நம்மளோட பின் மண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பேக் சைட் ஆஃப் த ஹெட், தட் இஸ் கால்ட் ஆக்சிபிட்டல் போன். ஓகேயா, தென் அடுத்தது நம்ம நோஸ் இருக்கு இல்லையா, ஸோ நோஸ் போன். தென் அடுத்தது லோயர் ஜா. ஸோ இந்த லோயர் ஜா கீழே அதுக்கு அந்த பக்கல் கேவிட்டிக்கு கீழே தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஹையாய்டு போன் இஸ் ப்ரெசென்ட். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ரல் காலம். த வெர்டிப்ரல் காலம் இஸ் எக்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல். ஓகே, ஸ்கல்லோட பேஸ்லேருந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ இந்த இடத்துல இருந்து, சரியா, தெரியுதா நான் டச் பண்ணுறது? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம், சரியா, இந்த ஏரியாவிலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வெர்டிப்ரல் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த வெர்டிப்ரல் காலம் இஸ் எக்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல். இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட். சரி, இது என்ன பண்ணுது? ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் ஃபார்ம்டு பை த நம்பர் ஆஃப் சீரியலி அரேஞ்ச்டு ஸ்மால் போன்ஸ் கால்ட் வெர்டிப்ரே. ஸோ இந்த வெர்டிப்ரல் காலம் தட் இஸ் மேடப் ஆஃப் 33 வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இது ஒரே டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரியா, that is made up of vertebrae, smaller bones. Okay, so the number of smaller bones that is arranged one above the other. சரியா, ஸோ ஒன் above the other அரேஞ்ச் ஆகி ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா வெர்டிப்ரல் காலம். Okay, the vertebral column is formed by a number of serially arranged small bones. Okay, small bones வந்து நிறைய small bones எத்தனை அப்படிங்கும்போது தான் 33 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 33 small bones that are arranged one above the other and form the tubular structure that is the vertebral column. Okay, அதில் இருக்க அந்த ஸ்மாலர் போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 33 போன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆர் சிங்குலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, ப்ளூரலில் வெர்டிப்ரே, சிங்குலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ரா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வி கேன் சே த நம்பர் ஆஃப் வெர்டிப்ரேஸ் இன் வெர்டிப்ரல் காலம் ஆஸ் அ 26. ஓகே, 26ன்னு சொல்கிறோம். இன் சம் கேஸ். ஓகே, ஸோ ஃபியூஷன் ஆகிடும். அதில் சில போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிடும், ஒன்றோட ஒன்று ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபியூஸ் ஆகிருக்கிறத நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 33 போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே ஃபியூஸ் ஆனதை சிங்கிளாகவே அப்படியே ஒரே சிங்கிள் போனாகவே கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 26 போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யா, யூ வில் ஸ்டடி அபவுட் தீஸ் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ரிப்கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ கேஜ், ஒரு கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செஸ்ட் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ பாக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், 4 சைட்ஸாவது இருக்கும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ சாக் பீஸ் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, 4 சைட்ஸ் இருக்குது இல்லையா. அது மாதிரி நம்ம செஸ்ட் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சைட்ஸும் ப்ரொடெக்ஷன் இருக்குது, வால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரூமுக்கு 4 சைட்ஸும் வால்ஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 சைட்லேயும் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ரிப் கேஜ். கிளிக்கூண்டு எப்படி இருக்கும், பேர்ட்ஸ் கேஜ் எப்படி இருக்கும், அது மாதிரி. சரியா, ஸோ இங்கே இந்த ரிப் கேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் 12 pairs of curved flat rib bones. Yeah, so 12 pairs of curved flat rib bones. 12 pairs of bones are present in the front.
ஓகே. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெர்டிபிள் காலம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா சென்டரில் நீ கை வச்சு பாரு, ஒரு போன் இருக்கும், தட் இஸ் த ஸ்டெர்னம். ஓகே, சென்டராக உன்னோட ஃப்ரண்ட்டில் உன்னோட சென்டர் போர்ஷனில் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் பாக்ஸில் இருக்கிற ஒரு போன், தட் இஸ் த ஸ்டெர்னம். அதே மாதிரி பேக்கில் சென்டரில் கை வச்சு பார்த்தோன்னா தெரிகிற போன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிபிள் காலம். ஓகே, ஸோ இது ரெண்டையும், இந்த வெர்டிபிள் காலமையும் நம்மளோட ஸ்டெர்னம்னு சொன்னோம் இல்லையா, செஸ்ட் பாக்ஸில் முன்னாடி தெரிகிற போனு, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஃப்ளாட் கர்வ்டு போன்ஸ் தான் என்ன அப்படின்னா ரிப் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? முன்னாடி ஸ்டெர்னம் ஒரு ஃப்ளாட் போன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சென்டரில், that is the sternum, and பின்னாடி சென்டரில் ஒரு போன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, that is the vertebral column. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி curved bones are present. that curved bones தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா rib bones அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Okay, there are 12 pairs of rib bones are present. Okay, 12 pairs of rib bones வந்து present ஆகிருக்கு. சரி, ஸோ நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ஒல்லியாக தான் இருப்பீங்க, ஒல்லியாக இல்லைனாலும் குண்டாக இல்லைனாலும், சரியா? ஸோ யூ கேன் அப்சர்வ் தீஸ் போன்ஸ். ஓகே, ஸோ இல்லை குழந்தைங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க யாராவது இருக்குன்னா அப்படியே லைட்டாக தொட்டு பார்க்கணும், நசுக்கிடக்கூடாது குழந்தைய. ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் தொட்டு பார்க்கும்போது ஒரு போன் தெரியுது இல்லையா, தட் இஸ் த காலர் போன். இது கணக்கு கிடையாது. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வரிசையாக நம்மளுக்கு போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 12 pairs of bones. ஃபஸ்ட்டு 7 pairs வந்து பார்த்தோம் அப்படின்னா they are directly attached to the sternum. ஓகே, நேரடியாக ஏதோ அட்டாச் ஆகிருக்கு, ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா they are called as direct bones அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு 7 சொன்னோம் இல்லையா, அடுத்தது 8, 9, 10 இந்த போன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேர்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் இன்டைரக்ட்லி அட்டாச் டு த ஸ்டெர்னம். ஓகே, அது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 7th போனோட அட்டாச் ஆகி ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகிருக்கும், அதனால் இன்டைரக்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, 8, 9, 10 போன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் இன்டைரக்ட் போன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th and 12th பேர் இருக்கு இல்லையா, they are not attached to the sternum and they are float on the body. அதாவது பின்னாடி vertebral column-ஓட அட்டாச் ஆகிருக்கும், ஆனால் முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகலை. ஸோ தட் தீஸ் போன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ஃப்ளோட்டிங் போன்ஸ். அப்படியே உன்னோட கீழே அடியில் அந்த செஸ்ட் பாக்ஸோட அடியில் கை வச்சுப்பாரு, உனக்கு வந்து அந்த 2 போன் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி நீ நல்லா அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ யூ கேன் அப்சர்வ், லைட்டாக அமுக்கிப்பார், ரொம்ப அமுக்கிடாத அப்புறம் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், யூ கேன் see the differences between these bones. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 pairs of bones, they are directly attached to the sternum, so they are called as direct bones. and அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8, 9, 10 these 3 pairs of bones are not directly attached to the sternum, so that they are called as indirect bones. Okay, and then அடுத்தது the last 2 pairs, that is 11 and 12th pair, that are not attached to the sternum, so they are called as floating bones. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப் கேஜ். ஸோ அந்த பேக்கில் வெர்டிபிள் காலம் அண்ட் ஃப்ரண்டில் ஸ்டெர்னம் அண்ட் சைடில் லேட்ரல்னு சொல்கிறோம், சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப். சரியா? த ரிப்ஸ் தட் ஃபார்ம்ஸ் த ரிப் கேஜ் ஆர் த செஸ்ட் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரிப் ஸ்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது? ஓகே, அந்த ஸ்கல் தட் ப்ரொடெக்ட் த பிரெயின். ஓகே, ஸ்கல்லோட முக்கியமான என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பிரெயின், நம்மளோட ஐஸ், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை இது செய்யுது. ஓகே, தென் அடுத்தது வெர்டிபிள் காலமோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்டு. அந்த பிரெயினோட கண்டினியூஷனாக இருக்கிற நர்வஸ் சிஸ்டம், அதுதான் என்ன அப்படின்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த வெர்டிபிள் காலம். தென் த ரிப் கேஜ் தட் ப்ரொடெக்ட் த ஹார்ட் அண்ட் லங்ஸ், ஈசோஃபேகஸ், இது மாதிரி இந்த ஃபுட் பைப்புன்னு சொல்கிறோம். இது மாதிரி சாஃப்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை செய்கிறது எது அப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்சரைசேஷன் இருக்குது பாருங்கள், தெரியுதா? கிளியராக இருக்கா? இல்லை சின்னது பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி. ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று லாங்காக இருக்குது பாருங்கள், இப்போ நான் டச் பண்ணது தெரியுது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலர் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஓகேயா. ஸோ இந்த காலர் போன் கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இந்த 3 வந்து பார்த்திங்க. இந்த 7ம் என்ன இருக்குன்னா இட் இஸ் அட்டாச் டைரக்ட்லி டு த ஸ்டெர்னம். இந்த இடத்துல சென்டரில் தெரியுது பாருங்கள், இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெர்னம் அப்படிங்கிற போன். ஓகேயா. ஸோ இந்த ஸ்டெர்னமோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. தென் அடுத்தது 8 9 10 என்ன இருக்குது, ஒன்னோட ஃபியூஸ் ஆகி இங்கே போய் சேருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி இன்டைரக்ட் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த 11 12 இந்த 2 போன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா they are not attached to the sternum, so they are called floating bones. ஸோ இங்கே பின்னாடி தெரியுது, இங்கே ஒயர் இந்த இடத்துலேருந்து தெரியுது பாருங்கள், இது ஆக்சுவலாக பின்னாடி தான் தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்பைனல், அதாவது வெர்டிப்ரல் காலம். ஸ்பைனல் காலம் இல்லை, அது ஸ்பைனல் கார்டு இருக்கிறதுனால அது நம்ம ஸ்பைனல் காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வெர்டிப்ரல் காலம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கல், இது நம்ம அங்கேயே பார்த்தோம். ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிம்ஸ். த லிம்ஸ் அப்படிங்கும்போது அதில் பெக்டோரல் கிரிடல் பெல்விக் கிரிடல்னு சொன்னோம் இல்லையா. அந்த பெக்டோரல் கிரிடல் அப்படிங்கிறது திஸ் இஸ் இந்த காலர் போன் அண்ட் இந்த பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டர் போன்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்படி ஓகே இப்படி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த பக்கமும் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெக்டோரல் கிரிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. ஸோ பெக்டோரல் கிரிடல் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெக்டோரல் கிரிடலோட அட்டாச் ஆகிருக்க லிம்ஸ், தட் இஸ் த 4 limbs. These are the 4 limbs. 4 limbs that consist of totally a single 4 limb that consists of totally 30 bones. So count பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் த அப்பர் ஆர்ம் போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே இருக்கிறது அப்பர் ஆர்ம் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் லோயர் ஆர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா there are 2 bones. One is radius, இந்த சைடு இருக்கிறது radius, and this one is the ulna. There are 2 bones in a lower arm. Then அடுத்தது நம்ம wrist region சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல 8 carpal bones are present and நம்ம உள்ளங்கை சொல்கிறோம் இல்லையா, ஃபீட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 bones are present. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட digits, the each digit that consists of 3 bones except the thumb finger that consists of 2 bones. Okay. So 1 plus 2 3. ஸோ இங்கே 8 11. ஸோ இங்கே ஃபீஸ் இதில் பாம் ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 11 plus 5 16. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈச் டிஜிட் தட் ஹேஸ் 3 bones. ஸோ 4 டிஜிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தம் ஃபிங்கரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 bones. ஸோ 14. ஸோ 14 + 16 நம்ம ஏற்கனவே 16 சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம பாம் ரீஜன் வரைக்கும். ஸோ 16 + 14 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 30 bones. ஈச் limbs that consist of 30 bones. அப்போது டோட்டலாக 2 4 limbs ஏற்றோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 60 bones are present in our 4 limbs. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெல்விக் கிரிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த பெல்விக் கிரிடல் தட் இஸ் ப்ரெசென்ட் இன் அ ஹிப் ரீஜன். நம்ம ஹிப் ரீஜன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெல்விக் கிரிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா. ஸோ இட் கான்சிஸ்ட் ஆஃப் எ ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு ஒரு இந்த போன் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு அதாவது ரிங்குனா கரெக்டாக ரிங் ஷேப்பில் இல்லை, அது ஒரு வளையம் மாதிரி. அதாவது ரிங்குனா என்னது, ஒரு 2 எண்டும் கனெக்டாக இருக்கிறது, அதுதான் என்ன அப்படின்னா ரிங் இல்லையா. ஸோ த 2 ends ஆர் கனெக்டட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த போன் பெல்விஸ் அப்படிங்கிற போன், அதுக்கப்புறம் இலியம் இஸ்கியம் பியூபிஸ் அப்படிங்கிற போன். சரியா. ஸோ பெல்விஸ் இஸ்கியம் பியூபிஸ் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் போன்ஸ் இருக்குது. பெல்விஸ் இஸ்கியம் பியூபிஸ் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் போன்ஸ் இருக்குது. இந்த போன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்றா கனெக்ட் ஆகி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் பெல்விக் கிரிடல். ஓகேயா. தென் அந்த பெல்விக் கிரிடலில் அட்டாச் ஆகிருக்க லிம்ஸ் என்ன அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஹைண்ட் லிம்ஸ் ஆர் அட்டாச் டு த பெல்விக் கிரிடல். ஈச் ஹைண்ட் லிம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் 30 bones. இதுலேயும் இருக்கிறது என்ன அப்படின்னா 30 bones தான். ஓகேயா.
So 30 bones are present here. So it is the long first upper leg bone அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், that is called as femur. This is the largest bone in our body. Smallest bone in our body நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா? Can you remember that? That is the stapes. Okay, இருக்கலே நம்ம உடம்புலேயே இருக்கலே சின்ன போன் எது அப்படின்னா stapes அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். And the largest, அதாவது that is longest bone எது அப்படின்னா that is the femur. தென் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா லோயர் லெக்கில் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் 2 போன்ஸ் இருக்குது, tibia and fibula. This one is tibia and this one is fibula அப்படிங்கிற 2 bones are present. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஆங்கிளுக்கு கீழே அடுத்தது ஃபூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 அந்த ஃபூட் ரீஜனில் இருக்க போன்ஸ் வந்து 5. தென் ஈச் டிஜிட் தட் ஈச் டோஸ் தட் ஹேஸ் 3 bones except the thumb finger. இந்த நம்மளோட சுண்டு காலில் இருக்கிற அந்த ஸ்மால் ஃபிங்கர் சுண்டு விரல்னு சொல்லுவோம் இல்லையா, தட் ஆல்சோ ஹாவ் 3 digits. ஓகே, சாரி 3 bones. ஓகேயா, ஸோ அதுலேயும் எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 bones are present. ஸோ ஈச் toe that consists of 3 bones and the thumb finger that consists only 2 bones. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா pelvic girdle and the hind limb. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம skeletal system. The skeletal system that consists of axial skeleton and appendicular skeleton. The axial skeleton that consists of skull, vertebral column, rib cage. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா appendicular skeleton. The appendicular skeleton that consists of pectoral and pelvic girdle and the forelimbs and hind limbs. புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் முன்னையே சொன்னேன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ அடுத்தது இங்கே ஒரு do you know கொடுத்துருக்காங்க பாருங்கள். The smallest bone in our body is present inside the ear. It is called as stapes. It is only 2.8 millimeter. ஓகே, 2.8 millimeterனா எவ்வளோ? நம்ம ஸ்கேலில் ஒரு 3 lines வரைக்கும் தான். ஓகே, ஸோ the space between the 2 lines is called millimeter. ஸோ இங்கே அதில் 2.8 millimeter, அப்போ 3 lines நம்ம எடுத்துக்கலாம், சரியா? The longest bone in the body is the thymus bone, thigh bone, that is the femur. Okay, a newborn baby has more than 300 bones. As the baby grows, some bones are joined together. Hence, the skeleton of an adult has 206 bone. Okay, so நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ 300 bones இருக்கும், அது ஃபியூஸ் ஆகிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 206 bones-ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலார் சிஸ்டம். ஸோ மஸ்குலார் சிஸ்டம் அண்ட் த skeletal system together to help in a locomotion of our body. சரியா? ஸோ வெறும் skeletal systemனால் மட்டும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் மூவ்மெண்ட் the body that requires the muscles. ஓகே, ஸோ மசில்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு ஆர்கனாக இருந்தாலும் சரி இல்லை டோட்டல் பாடியாக இருந்தாலும் சரி. ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஃபார் அ மூமெண்ட் த பாடி ரெக்வயர்ஸ் மசில்ஸ். ஓகே, ஸோ மசில்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா the 3 types இருக்குது. ஸோ skeletal muscles, smooth muscles and cardiac muscles. So we'll discuss these about in our next class. Okay, thank you.